जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 41வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் அஸ்வமேத யாகம் முடிவடைய போகுது. ஏகச்சத்வாரிம்ஷ சர்க்கः. ஸ்லோகம் 1. புத்ராம் ஷிரகதாம் ஞாத்வா சகரோ ரகுநந்தன நப்தாரம் அப்ரவீத் ராஜா தீப்யமானம் ஸ்வதேஜசா. மைந்தர்கள் சென்று வெகு காலமாகியும் திரும்பி வராததைக் கண்டு உள்ளொளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பேரனை பார்த்து சகரன் கூறினார். ஸ்லோகம் 2. शूरस्य कृतविद्यस्य पूर्वैस्तुल्योऽसि तेजसां पितॄणां गतिमन्विच्छ येन चास्वोपवाहितः. நீ மகாசூரன், நிறைய படித்தவன், நம் முன்னோர்களுக்கு நிகரான ஆற்றல் உடையவன். சிற்றப்பன்மார்கள் எங்கே போனார்கள் என்று கண்டுபிடி. அத்துடன் யாக குதிரையை திருடி சென்றவனையும் தேடி கண்டுபிடி. ஸ்லோகம் 3. அந்தர்பௌமானி சத்வானி வீரியவந்தி மகாந்தி ச தேஷாம் த்வம் பிரதிகாதார்த்தம் சாசிம் கிருஹணீஸ்வ கார்முகம். பூமியின் உள்ளே பேராற்றலும் பேரருவமும் கொண்ட பிராணிகள் இருக்கின்றன. அவைகளை எதிர்த்து போரிடுவதற்கான போர்வாள் மற்றும் வில் எடுத்துக்கொள்வாயாக. ஸ்லோகம் 4. அபிவாத்யாபிவாத்யாம் ஸ்வம் ஹத்வா விக்ன கரானபி சித்தார்த்த சன்னிவர்த்தஸ்வ மமயன்யஸ்ய பாரகः. வணங்கி போற்றத்தக்கவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்து. இடையூறு செய்பவர்களை கொன்றுவிடு. சென்ற காரியத்தை வெற்றிகரமாக முடித்திக்கொண்டு நீ திரும்பி வந்து பின்புதான் என்னுடைய யாகம் நிறைவடையும். ஸ்லோகம் 5. ஏவமுக்தோ அசுமான் சம்யக் சகரேன மகாத்மனா தனுராதாய கட்கம் ச ஜகாம லகு விக்ரமः. பராக்கிரமசாலியான அம்சுமான் பேரரசனான சகரனுடைய வார்த்தைகளை கேட்டதும் வில்லும் வாளும் தாங்கி புறப்பட்டான். ஸ்லோகம் 6. சகாதம் பித்ருபிர் மார்க்கம் அந்தர்பௌமம் மகாத்மபிஹி பிராபத்யத நாஸ்ரேஷ்டஸ்தேன ராம்ய பிச்சோதிதக. வீரம் மிக்கவர்களான சித்தப்பாக்களால் பூமியை குடைந்து தோண்டப்பட்ட வழியிலேயே சகர மன்னன் கொடுத்த குறிப்பின்படி சென்றான் பேரன் அம்சுமான். ஸ்லோகம் 7. தேவதானவரக்ஷோபி பிசாசபத கோரகைஹி பூஜ்யமானம் மகாதேஜா திஷா கஜம பஷ்யத. போகும் வழியில் ஒரு இடத்தில் தேவ தானவ ராட்சச பிசாச பக்ஷி நாகர்களால் பூஜிக்கப்படும் பேராற்றல் படைத்த ஒரு திசை யானையை கண்டான். ஸ்லோகம் 8. சதம் பிரதக்ஷிணம் கிருத்வா ப்ருஷ்ட்வா சைவ நிராமயம் பித்ருன் ச பரிபப்ரச்ச வாஜிஹர்த்தாரமேவ ச. அவன் அதனை வலம் வந்து தொட்டு தடவி குசலம் விசாரித்து தன் சித்தப்பாக்கள் பற்றியும் குதிரை திருடி சென்றவன் பற்றியும் கேட்டான். ஸ்லோகம் 9. திஷா கஜஸ்து தஸ்ருத்வா பிரத்யாஹாம் சுமதோ வச்சக ஆசமஞ்ச கிருதாஸ்த்வம் சகாஸ்வ சீக்கிரமேஷ்யசி. அம்சுமானின் வேண்டுகோளை கேட்டு அந்த திசை யானை, அசமஞ்சன் புதல்வனே, வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு குதிரையுடன் விரைவில் போகப் போகிறாய் என்று பதில் கூறியது. ஸ்லோகம் 10. तस्य तद्वचनं श्रुत्वा सर्वानेव दिशा गजान्
யதா க்ரமம் யதா நியாயம் பிரஷ்டும் சமுபசக்ரமே. அந்த நல்வாக்கை கேட்ட அம்சுமான் மற்ற திக்கஜங்களையும் வரிசையாக பணிவுடன் கேட்கத் தொடங்கினான். ஸ்லோகம் 11. தைஷ்ய சார்வே திஷா பாலே வாக்கியம் ஏர்வாக்கிய கோவிதைஹி பூஜித சகய சைவா கந்தாசீத் யபிசோதிதக. பேச்சில் வல்லவைகளான மற்ற திக்கஜங்கள் அவனை போற்றி பூஜித்து குதிரையுடன் கூட திரும்ப வருவாய் என்று தெம்பான பதிலை கூறினார். ஸ்லோகம் 12. தேஷாம் தத்வச்சனம் ஸ்ருத்வா ஜகாம லகு விக்ரமக பஸ்மராஷீக்ருதா யத்ர பிதரஸ்தஸ்ய சாகராக. அதை கேட்ட பின் தொடர்ந்து சென்ற அந்த மாவீரன் சகரகுமாரர்களான தன் சித்தப்பாக்களை சாம்பல் குவியலாக கிடந்த இடத்தை சென்றடைந்தான். ஸ்லோகம் 13. ச துக்கவசமாபந்தஸ் வசமஞ்சசுதஸ்ததா சுக்ரோஷ பரமார்த்தஸ்து வதாதேஷாம் சுதுக்கிதக. அம்சுமானுக்கு தன் சித்தப்பாக்கள் கபிலரால் எரிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்ததும் அளவில்லாத துயரம் உண்டாயிற்று. சகரகுமாரர்கள் அழிக்கப்பட்டதால் துக்கம் மேலிட கேவி கேவி அழுதான். ஸ்லோகம் 14. யங்யம் சஹயம் தத்ர சரந்தமவிதூரதக ததர்ஷ புருஷ வியாக்ரோ துக்க சோக சமன்விதக. துயரம் கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த வீரன் அஸ்வமேத யாக குதிரை அருகிலேயே திரிந்து கொண்டிருப்பதை பார்த்தான். ஸ்லோகம் 15. ச தேஷாம் ராஜபுத்ராணாம் கர்த்து காமோ ஜலக்ரியாம் சலிலார்த்தி மகாதேஜா ந சாபஷ்ய ஜலாஷயம். அரசகுமாரர்களுக்கு நீர்க்கடன் செலுத்த விரும்பிய அவன் தண்ணீருக்காக இங்கும் அங்கும் பார்த்தான். ஆனால் நீர்நிலை எதுவும் கண்ணில் படவில்லை. ஸ்லோகம் 16. விசாரிய நிபுணம் திருஷ்டிம் ததோ அபஷ்யத் ககாதிபம் பித்ருணாம் மாதுலம் ராம சுபர்ணமணிலோபமம். நெடுந்தொலைவுக்கு பார்வையை செலுத்தி பார்த்தான். அப்போது அவனுடைய சித்தப்பாக்களின் மாமனும் அனலை போல் ஒளிர்பவனும் பறவைகளின் தலைவனுமான கருடனை கண்டான். ஸ்லோகம் 17. ச சைனம் அப்ரவித் வாக்கியம் வைனதேயோ மகாபலக மாஷூச்ச புருஷ வியாக்ர வதோயம் லோக சம்மதக. வினதையின் மைந்தனான மகாபலமுடைய கருடன் அவனை பார்த்து, வீரனே, சித்தப்பாக்கள் இறந்தது குறித்து வருந்தாதே. உலக நன்மைக்காகவே அவர்கள் வதம் செய்யப்பட்டார்கள். ஸ்லோகம் 18. கபிலேனா பிரமயேன தத்தா ஹீமே மகாபலாக சலிலம் நார்ஹசி பிராங்ய தாதுமேஷாம் ஹி லௌகிகம். பேராற்றல் படைத்த இவர்கள் ஒப்புயர்வற்ற கபிலரால் எரிக்கப்பட்டு மாண்டார்கள். அதனால் இவ்வுலகத்தில் உள்ள தண்ணீரால் பிதிரர் கடன்களை கொடுப்பது சரியானது அல்ல. ஸ்லோகம் 19. கங்கா ஹிமவதோ ஜேஷ்டா துஹிதா புருஷஷப தஸ்யாம் குரு மகாபாகோ பித்ருணாம் து ஜலக்ரியாம். இமவானின் மூத்த புதல்வி கங்கை. அவள் நதியாக இருக்கிறாள். அந்த கங்கையின் புனித நீரை கொண்டு பித்ருக்களான சித்தப்பாக்களுக்கு தர்ப்பணம் செய். ஸ்லோகம் 20, 21. பஸ்மராஷீக்ருதா நேதான் ப்ளாவயே லோக பாவனே தயா க்ளின்னமிதம் பஸ்ம கங்கையா லோக காந்தயா ஷஷ்டிம் புத்ர சகஸ்ராணி ஸ்வர்கலோகம் நயிஷ்யதி கங்காமானய பத்ரம் தே தேவலோகான் மகீதலம். சாம்பல் குவியலாக ஆக்கப்பட்டுவிட்ட இவர்களை
புனிதமான கங்கை நீர் நனைக்கட்டும். சாம்பல் குவியலாகிவிட்ட 60,000 சகரபுத்திரர்களை மக்களை கவர்ந்திழுக்கும் கவின்மிகு கங்கை தண்ணீரால் நனைத்து ஸ்வர்கலோகத்திற்கு அனுப்பி வைப்பாள். எனவே தேவலோகத்திலிருந்து மண்ணுலகிற்கு கங்கை நீரை கொண்டு வா. ஸ்லோகம் 22. கிரியதாம் யதி ஷக்னோஷி கங்காயாஸ்த்வவதாரணம் கச்சச்சாஸ்வம் மகாபாக சங்கிருஹ்ய புருஷர்ஷப யம் யம் பைதாமகம் வீர நிர்வதயிதுமர்ஹசி. மேலுலகில் உள்ள கங்கையை கீழேயுள்ள இவ்வுலகுக்கு கொண்டு வர உன்னால் முடியுமானால் முயற்சி செய். பெரும் பேறு பெற்றவனே, மனத்தை தைரியப்படுத்தி கொண்டு இப்போது குதிரையுடன் செல்வாயாக. உன் பாட்டனாரால் ஆரம்பிக்கப்பட்ட யாகத்தை பூர்த்தி செய்வதற்கு இதுதான் வழி. ஸ்லோகம் 23. சுபர்ணவச்சனம் ஸ்ருத்வா சோமசுமானதி வீரியவான் த்வரிதம் ஹயமாதாய புனராயான் மகாயஷாக. மாவீரனான அம்சுமான் கருடனின் ஆலோசனைப்படி குதிரையை அழைத்து கொண்டு வேகமாக திரும்பி வந்தான். ஸ்லோகம் 24. ததோ ராஜானமாசாத்ய தீக்ஷிதம் ரகுநந்தன ன்யவேதயத்யதா விருத்தம் சுபர்ணவச்சனம் ததா. யாக தீட்சையில் இருந்த மன்னன் சகரனிடம் நடந்தவைகளையெல்லாம் விவரமாக கூறினான். கருடன் கூறிய ஆலோசனையையும் சொன்னான். ஸ்லோகம் 25. தஸ்ருத்வா கோர சங்காஷம் வாக்கியமம் ஸ்ருமதோ நிருபக யம் யம் நிர்வர்த்தயாமாஸ யதா கல்பம் யதா விதி. அம்சுமானிடமிருந்து பயங்கரமான செய்திகளை கேட்ட அரசன் உரிய நியமங்களோடும் விதிமுறைகளோடும் யாகத்தை பூர்த்தி செய்தான். ஸ்லோகம் 26. ஸ்வபுரம் சாகமத் ஸ்ரீமானிஷ்டயம் யோ மஹீபதிஹி கங்காயா சாகமே ராஜா நிஷயம் நாத்ய கச்சத. அஸ்வமேத யாகத்தை நிறைவு செய்துவிட்டு ராஜ்யலட்சுமியை உடைய சகரன் தன் நகரத்திற்கு திரும்பி சென்றான். கங்கையை கொண்டு வருவது குறித்து பலவிதமாக சிந்தித்தும் எந்த விதமான நிச்சயத்தையும் எட்டவில்லை. ஸ்லோகம் 27. அகத்வா நிச்சயம் ராஜா காலேன மகதா மகான் த்ரிம்ஷத் வர்ஷ சகஸ்ராணி ராஜ்யம் கிருத்வா திவம் கதக. அந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காமலே நீண்ட காலம் கடத்தி 30,000 ஆண்டுகள் அரசு செலுத்தி வானுலகை அடைந்தார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 42வது சர்க்கம் முடிவடைகிறது. ஸ்ரீ ஹரியே நமக. ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.